நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கொழும்பு லோட்டஸ் டவர் அல்லது கொழும்பு தாமரை கோபுரம் என்கிறத பார்க்க வந்திருக்கிறோம். இது ஆசியாவிலேயே தெற்காசியாவிலேயே மிக உயரமான டவராகத்தான் கருதப்படுது. நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற இடமாக இருக்கிறது. இன்று விசேடமாக இந்த இடத்திலே மியூசிக்கல் ஷோ போய்கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்குற இடத்துல வந்திருக்கிறோம். டிக்கெட்டை வாங்கிக்கொண்டு நாங்கள் போய் ஷோ இருக்கோம். நாங்கள் இப்போ டிக்கெட் வாங்கிட்டோம். இப்போ உள்ளுக்கு போவோம். நாங்கள் நடந்து வரக்குள்ள இந்த இடத்துல பார்த்தால் நீர் தெரியப்படுகின்றது. அழகான காட்சியாக இருக்கின்றது. ஒரு ரம்மியமான சூழ்நிலை காணப்படுகின்றது. மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இதுதான் இந்த தாமரை கோபுரத்தின் கீழ்ப்பகுதியாக இருக்கிறது. மேலே நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் தாமரை போன்ற அந்த உச்சம் தான் இப்பொழுது எங்களுக்கு தெரியும். இந்த சமயத்திலும் நிறைய உள்ளூர் சுற்றுலா பயணிகள் இருக்கின்றார்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திலே காணப்படுகின்றார்கள். இந்த இடத்திலே பரிசீலனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் உள்ளே வந்து விட்டோம். பாதுகாப்பு கடுவடிகள் இருக்கின்றன. எல்லா வகையினுடைய தகவல், ஃபோன், கைக்கடிகாரம், பேக், பர்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் அங்கே வைத்தால் அந்த இயந்திரத்தை ஸ்கேன் பண்ணி வெளியில் வரும். அப்போது நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உள்ளே பகுதியிலே பார்த்தோம். இதில் ஒரு ஜாயிண்ட் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இப்பொழுது நாங்கள் உள்ளே செல்ல இடத்துக்கு பார்ப்போம். टवर है उधर டவரை பார்க்கிறதுக்கு நாங்கள் இப்போ கேட் 2 என்ட்ரன்ஸ் ஊடாக உள்ளே செல்ல போகிறோம். உள்ளே போவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு கியூ ஒன்று தான் இங்கே காணப்படுகின்றது. நாங்கள் இதிலே பார்க்கின்ற பொழுது கூட இங்கே டிஸ்பிளேயிலே ஸ்க்ரீனிலே ஓடிக்கொண்டிருப்பதை காணலாம். என்னுடைய அந்த டவருடைய தோற்றத்திலான ஒரு வடிவமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது மேலே வருகின்றது டவர் சம்பந்தம் போன்ற ஒரு வடிவம். நாங்கள் இப்பொழுது கியூவிலே இணைந்திருக்கிறோம். இந்த இடத்துல மிகவும் வெளிச்சமூட்டப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது. நாங்கள் வந்திருக்கிற இந்த பகுதி அழகான வெளிச்சமூட்ட பகுதியாக காணப்படுகின்றது. இந்த இடத்திலே இந்த இடத்திலும் டிஸ்பிளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் லிஃப்ட் மூலமாக தான் உள்ளே செல்ல வேண்டும். உரியவர்கள் தான் அழைத்து செல்வார்கள். அழைக்கப்படுகின்றோம். உள்ளே வந்து விட்டோம். வேலை சென்று கொண்டிருக்கின்றோம். இருபத்தி 9ஆம் மாடியில் நிறுத்தப்படுகிறது. பாதை காட்டப்படுகிறது.
நாங்கள் மேலே 29ஆம் மாடியிலே வந்துவிட்டோம். இந்த இடத்திலே தான் அந்த தாமரை கோபுரம் போன்ற அமைப்பு எங்களுக்கு தெரியும். அண்மையில் மாணவி விழுந்து தானே தற்கொலை செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் காணப்படுகிறது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில வழி நாங்கள் இருக்கலாம். காற்று குறைவாக இருக்கிறது. இந்த இடத்தை நாங்கள் பார்த்தால் என்னுடைய துறைமுகம் வராயெல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற பகுதியை நாங்கள் பார்க்க மிகவும் அழகாக நாங்கள் நம்முடைய பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரம்மியமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. மழையை பெறக்கூடிய சாத்தியம் நாங்கள் இதனை சுற்றி வர பார்க்கிறதாக இருக்கும். இந்த இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு போர்ட் சிட்டி தெளிவாக தெரிகிறது. இந்த இடத்திலிருந்து பார்க்கின்ற இந்த பக்கம் பார்த்தால் என்னுடைய கடல் தெரிகின்றது. கடல் போன்ற துறைமுகம் அதை கப்பல்கள் தரிசிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இன்னொரு வியூவை நாங்கள் பார்க்கலாம். அழகான நம்பியமான காட்சிகள். வேரே என்று சொல்லப்படுகின்ற இந்த வேரே வாவி தெரிகிறது. பச்சை நிறத்தில் இந்த வாவி காணப்படுகிறது. பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு மைதானத்திலே விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அதை மெச்சு பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் ஒரு வியூ எங்களுக்கு தெரியும். அழகான ஒரு வியூ. இங்கே ஒரு புதிய கட்டடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண் ஏனைய பகுதிகளை, அதாவது இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது கொள்ளுப்பட்டி போன்ற பிரதேசத்தில் இதாக இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு விடயத்தையும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மைதானம் இருக்கின்றது. பள்ளிவாசல் இருக்கின்றது. வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. கட்டடங்களே நாம் அதை உடனே வாவி இந்த இடத்தில் தெளிவாக தெரிகின்றது. கட்டடங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. பாதுகாப்புக்கென உத்தியோகத்தர்கள் எல்லா இடங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நலன்மை பாடசாலை மாணவி நிலையங்களை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அந்த புகையிரத பாதைகள் எல்லாம் புகையிரதம் என்பது எங்களுக்கு புகையிரத பாதைகள் காணப்படுகின்றன. இந்த இடத்திலே பார்த்தார். இப்பொழுது இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றபோது இந்த மைதானத்திலே விளையாடி கொண்டிருப்போம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தெளிவாக தெரிகின்றது. இன்னும் ஒரு மைதானம் காணப்படுகிறது.
காட்டப்படுகிறது. கொழும்பு நகரின் அழகை இந்த இடத்திலிருந்து எங்களால் அழகாக ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலேயும் லோட்டஸ் டவர்ஸ் பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலம்பு லோட்டஸ் டவர்ஸ் டவர் பேஸ் ஃபீச்சர்ஸ் ஸ்பேஸ் ஆஃப் 50,000 ஸ்கொயர் ஃபீட் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை படத்தில் காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுகதாத ஸ்டேடியம் 2600 மீட்டர் என்பதாக 42 பாகையில் இந்த ராஜவல ஆயில் டெர்மினல் காட்டியிருக்கிறது. 30,400 மீட்டர் 22 பாகையாகும். இதுதான் இந்த ராஜவல ஆயில் டெர்மினல். இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ் 1,400 பாகை இருக்கிறது. இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நாங்களே அந்த இடங்களை பார்த்து விட்டோம்.